السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதோடு அமல்களிலும் ஈடுபாடு காட்ட வேண்டும், நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் குழப்பமான சூழ்நிலையில் இஸ்திகாமத்தோடு இருப்பது எந்த அளவு முக்கியமானது என்பது பற்றி நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே மிக முக்கியமான, இன்றைய காலத்திற்கு மிக தேவையான ஒரு தலைப்பாக இருக்கிறது. குறிப்பாக எல்லா முஸ்லிம்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. குழப்பமான காலம் என்று சொல்வது ஃபித்னாவுடைய காலம் என்று அரபியிலே சொல்லலாம். ஜமனுல் ஃபிதன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே தன்னுடைய மறைவுக்கு பிறகு இந்த உலகத்தில் பொதுவாகவும் முஸ்லிம் சமூகத்தில் குறிப்பாகவும் பல ஃபித்னாக்கள் வரும் என்பதை முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். இந்த ஃபித்னா, குழப்பம் என்பதை நாம் ஃபித்னா என்று புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபித்னாவுடைய வாசல், டோர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். அவருடைய மௌத்துக்கு பிறகு ஃபித்னாவுடைய அந்த கதவு, அந்த வாசல் திறக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலிருந்து பல்வேறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஃபித்னாக்கள் இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. மறுமை நாள் நெருங்கும் போது ஃபித்னாக்கள், குழப்பங்கள் மிக பரந்த அளவில் வெளிப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த பரந்த அளவில், மிகப்பெரிய அளவில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை சில விஷயங்களை சுட்டிக்காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு ஃபித்னாவை பார்ப்பான், பார்த்து ஆச்சரியப்படுவான். இந்த ஃபித்னா தான் என்னை அழிக்கப் போகிறது என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பான், பயந்து கொண்டிருப்பான். அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு ஃபித்னா வந்து பழைய ஃபித்னாவை சிம்பிளாக்கிவிடும். சுப்ஹானல்லாஹ். இப்படி சொல்லுகிறார்கள், துரக்கிகு பஅதுஹா பஅதா. ஒரு ஃபித்னா மற்ற ஃபித்னாவை சிம்பிளாக்கிவிடும். முன்னைய ஃபித்னாவை பின்னால் வரக்கூடிய ஃபித்னா சாதாரணமாக்கிவிடும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஃபித்னாக்கள் தமூஜு கமௌஜில் பஹர். கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். இப்போ ஃபித்னாக்கள் நிறைய வரும். ஒரு மூமின் இந்த ஃபித்னாக்களை பார்த்து தன்னுடைய நெற்றியை சுருக்குவார். இவ்வளவு நடக்கிறதே என்று ஆச்சரியமாக பார்ப்பார். அதனுடைய நத்தீஜா என்ன என்றால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒரு மனிதன் காலையில் முஃமினாக இருப்பான், சுப்ஹானல்லாஹ். மாலையாகும் போது அவன் காஃபிராக மாறிவிடுவான். அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
இந்த ஃபித்னாவுடைய தன்மை என்னவென்றால் உள்ளத்தை அட்டாக் பண்ணுவது. உள்ளத்தை தான் ஃபித்னாக்கள் பாதிக்கும். துஉரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹசீரி ஊதன் ஊதா. ஒரு பாய் பின்னும்போது பாய்க்கு யூஸ் பண்ணுற பன் ஒவ்வொரு பன்னாக வைப்பார்கள். அதுபோல உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா நுக்கித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா. எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை அப்சர்வ் பண்ணி கொள்கிறதோ, உள்வாங்கி கொள்கிறதோ, அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும். ஒவ்வொரு ஃபித்னாவாக உள்வாங்க அந்த உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் கூடிக்கொண்டே இருக்கும். இறுதியிலே அந்த உள்ளத்தின் நிலைமை எப்படி மாறும்? முழுமையாக பிளாக் ஆகிடும், கருப்பு. முழுமையாக கருப்பாக மாறினால் அந்த உள்ளத்தின் தன்மை தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்படுகிற ஒரு கப்பை போன்று இருக்கும், ஒரு கிளாஸை போல. தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிற கிளாஸ், அதற்குள் நீங்கள் எதையும் ஊற்ற முடியாது. அது தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டு நீங்கள் மேலே எதை ஊற்றினாலும் உள்ளே போவதில்லை. இதே போல் இந்த உள்ளங்கள் இருக்கும். லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா. அந்த உள்ளத்திற்கு நல்லதும் புரியாது, கெட்டதும் புரியாது. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் இந்த குழப்பங்களை பற்றி நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கின்றன. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளினுடைய ஒரு அடையாளமாக அதிகமாக ஃபித்னாக்கள் வெளிப்படும், அதிகமான குழப்பங்கள் வரும் என்று சொல்கிறார்கள். அந்த காலம் எது என்பதிலே ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. பெரும்பாலும் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களும் இந்த காலம்தான் அந்த ஃபித்னாவுடைய ஜமான் என்று எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் ஃபித்னாக்களை அவர்கள் பார்த்திருந்தார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இன்று நாம் வாழக்கூடிய காலத்தில் ஒரு 40 வயதை தாண்டிய ஒருவர், அவருக்கு ஒரு 5 வயதாக அல்லது ஒரு 10 வயதாக இருக்கும்போது, ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தின் நிலைமையை அவர் பார்த்தால், இன்று உலகம் தலைகீழாக மாறியிருப்பதை அவரால் உணர முடியும். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது என்று சென்று பாருங்கள். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் 2000 ஆரம்ப பகுதி, அப்போ தான் இந்த மொபைல் ஃபோன்கள் ஒரு அளவு ரீச் ஆகுது. அப்போ ஒரு சகோதரர் சொல்கிறார், நான் ஒரு சிம் எடுக்கிறதுக்காக 10,000 ரியால் டிபாசிட் பண்ணேன்னு சொன்னார். ஒரு சிம் வாங்கிறதுக்கு 10,000 ரியால் டிபாசிட் பண்ணி தான் அவர் ஒரு சிம் வாங்கியிருக்கிறார். இது நான் 2000ஆம் ஆண்டு அவரை சந்திக்கிற போது அவர் சொன்ன செய்தி. இன்று, அதாவது நேற்று, ஒரு மோலிலே அஜீசியாவில் சும்மா போய் கேட்டோம், சிம் கிடைக்குமாண்டு. சிம் தாராங்க 20 ரியால். அந்த 20 ரியால் சிம்முக்கு 3 GB இன்டர்நெட் ஃப்ரீ, 1 GB சோஷியல் மீடியா ஃப்ரீ, 250 லோக்கல் மினிட்ஸ் ஃப்ரீ. ஒரு வருடத்திற்கு முன்னால் என்ன நிலைமைன்னா, அந்த சிம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நமக்கு சிம்மை தந்து அடுத்த செகண்ட் ஆக்டிவ் ஆகிவிட்டது. எப்படி மாற்றம் என்று பாருங்கள். உலகத்தை நம்முடைய கைக்குள் கொண்டு வருவது, முதல்ல சொன்னாங்க குளோபலைசேஷன் என்று சொல்லி. குளோபலைசேஷன் என்று சொன்னால் உலகமயமாக்கல் அல்லது பூகோளமயமாக்கல் என்று தமிழில் சொல்லுவார்கள். அவங்களோட கான்செப்ட் எப்படி இருந்துச்சுனால், உலகம் ஒரு கிராமம் என்று ஃபஸ்ட்டுக்கு சொன்னார்கள். உலகம் ஒரு கிராமம், முழு உலகத்தையும் ஒரு கிராமமாக ஆக்குவது. அதுக்கு பிறகு சொன்னார்கள் உலகம் என்பது ஒரு ரூம் என்றார்கள். ஒரு ரூமுக்குள்ளே உலகத்தை கொண்டு வரது. பிறகு சொன்னார்கள் உலகத்தை கைக்குள் கொண்டு வருவது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த கடைசி கட்டத்துக்குள்ளே வந்துட்டோம், ஏஐ. இப்போ எல்லாருக்கும் இப்போ குழப்பம், பெரிய குழப்பம். என்ன இந்த வீடியோ ஒரிஜினலாக ஏஐயா?
எதையுமே நமக்கு எடுத்த உடனே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டோம். என்னுடைய ஒரு ஒரு என்னது கெஸ்ஸிங், இன்னும் ஒரு வெரி ஷார்ட் பீரியட்டில் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஃபோனை கையில் எடுக்க பயப்படுவார்கள், அல்லது அவர்கள் வீட்டில் ஃபோன் இருந்தால் அவர்கள் இரிட்டேட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஃபோனுகளை உடைப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போதே நாம் ஒரு சுதந்திர கைதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபோன் விஷயத்தில், டிவைஸுடைய விஷயத்தில் ஒரு சுதந்திர கைதி. என்ன சுதந்திர கைதி? நம்முடைய ஃபோன் ஐஃபோன் என்றால் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த ஃபோன் நம்மை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம காசு கொடுத்து வாங்கின ஃபோன் நம்மை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்மை அறியாமல் நம்முடைய தகவல்களை அந்த ஃபோனுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ChatGPT அதான் ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஏஐ டூல். அதில் நான் ஒரு லெட்டர் எழுத வேண்டும் ஒரு எம்பசிக்கு. சும்மா கேட்குறேன். எப்படி கேட்டேன்னு சொன்னால், எனக்கு இந்த எம்பசிக்கு விசா கேட்டு நான் ஒரு லெட்டர் எழுத வேண்டும், ஒரு மாடல் லெட்டர் எழுதி கொடுங்கள் என்று கேட்டவுடன் அந்த லெட்டர் ஆரம்பிக்கிறது நான் இன்னார், என்னுடைய முழு பெயரை சொல்லி, என்னுடைய பாஸ்போர்ட் நம்பரை சொல்லி, என்னுடைய தற்போதைய தொழிலை சொல்லி, என்னுடைய வீட்டு அட்ரஸை சொல்லி, முழுமையாக எனக்கு ஒரு ஒன்றும் தேவை அப்படியே பிரிண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு லெட்டர் ரெடியாக வந்துச்சு. எனக்கு ஆச்சரியம் போய், இந்த தகவல் எப்படி போனது? எந்த அளவுக்கு என்றால், நான் ஒரு நாட்டில் ஒரு ஐடி வச்சிருக்கிறேன், அந்த ஐடி நம்பரை கூட சொல்லுது அந்த கடிதத்தில். இப்போ இது நம்மை சுதந்திர கைதியாக இந்த ஃபோன் மாற்றி விட்டது. சுதந்திரமாக தெரிகிறோம், ஆனால் கைதிகள். இப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறேன், இந்த 50 வயசுக்கு மேல் உள்ளவங்க வேறொரு யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஐஃபோனுன்றது ஒரு பெருமைக்காக நம்ம ஐஃபோன் எடுக்கிறோமே தவிர ஐஃபோனுக்குள்ளே என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய 5 வயது 10 வயது பையனுக்கு ஐஃபோனை ஃபுல்லாக தெரியும். அவன் விரும்பினா ஏதோ மேட்ச் பண்ணிவிட்றான், அவன்கிட்ட ஃபோனில் நம்ம பார்க்குற அவ்வளோ அவன் பார்ப்பான். இப்படியான ஃபித்னாவினுடைய உச்சகட்டத்திற்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து விட்டது போன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறது. இப்போ ஃபித்னாக்கள் நம்முடைய உள்ளத்திற்கு எடுத்து காண்பிக்கப்படும். ஃபித்னாக்களை உள்வாங்க உள்ளத்தில் கருப்பு டாட்ஸ், கருப்பு புள்ளிகள் போடப்படும். இறுதியிலே அந்த உள்ளம் கருப்பு உள்ளமாக மாறும். கருப்பு உள்ளமாக மாறிவிட்டால் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போல அது ஆகிவிடும். அதற்கு நல்லதும் புரியாது, கெட்டதும் புரியாது. அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இந்த லெவலுக்கு இப்போ வந்துட்டோமா இல்லையா? நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணி 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 பார்த்து முடியாமல் கடைசியில் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? கவுன்சிலிங். பிள்ளை கேட்குறான்ல, நல்லதும் புரியுதில்லை, கெட்டதும் புரியுதில்லை. சுப்ஹானல்லாஹ். நம்ம மகர் கொடுத்து ஹலாலாக முடித்த நம்மளோட மனைவி அல்லாஹ் குர்ஆனில் டீல் பண்ண சொல்லான். எப்படி? வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன. சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய வைஃப்ஸ் உங்களுக்கு கட்டுப்பட மறுத்தால் அல்லது கட்டுப்படாமல் போகிறார்கள் என்று நீங்கள் பயந்தால் அவர்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் செய்யுங்கள். அப்படி தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், ஃபஇதூஹுன்ன. ஆனால் இப்போ எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறோம் வைஃபை? கவுன்சிலர். எப்போ கேள்விப்பட்டோம் இந்த கவுன்சிலிங்கிற வார்த்தையை? 2000 பிறகுதான். நமக்கு முதல்ல எல்லாம் தெரியாது, கவுன்சிலிங்கிற வார்த்தையே தெரியாது. நம்ம கிராமங்களில் எங்களோட ஊரில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கண்டா, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் ஹஸ்பண்ட் என்ன செய்வார்னா வீட்டை விட்டு போயிடுவார். வீட்டை விட்டு போய் அவர் பேரண்ட்ஸுடைய வீட்டுக்கு அவர் போனால் அங்கே கணக்கெடுக்கவே மாட்டாங்க. இங்கே ஒய்ஃபோட வீட்லேயும் அவரை தேட மாட்டாங்க. இவர் ஒரு நாள் 2 நாள் இருந்து பார்த்துட்டு அவராக திரும்ப ரிட்டர்ன் வருவாராம். உள்ளே போகிறதுக்கு சின்ன ஒரு ஈகோ தடையாக இருக்கும். அப்போ அந்த நேரம் இந்த எங்களோட கிராமங்கள்ல எல்லாம்
கல்லால் கட்டப்பட்ட மதில்கள் கிடையாது, ஓலைகளால் செய்யப்பட்ட வேலிகள், தகடுகள் இருக்கும், டின்ஷீட். இவர் அந்த வேலியில் அவர் விழுவார். சும்மா வந்தவர் திடீர்னு வேலியில் விழுந்து சத்தம் போடுவார், என்னை தள்ளாதீங்க, என்ன விடுங்க, நான் போகிறேன்னு. அவராக போய் தனியே போய் வேலியில் விழுந்து இப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போவார். நம்ம போய் பிரிஞ்சுட்டு போகும்னு போனால் விடுறாங்கல்ல, என்ன செய்ய, வர வேண்டிய சூழ்நிலைன்னு மறந்துடுவாங்க. இப்போ என்ன நடக்குது என்றால் எல்லோருக்கும் தெரியும், நம்ம எல்லோருமே அனுபவிக்கிற சோதனை தான், குழப்பம்தான். என்ன, திருமணம் முடித்து ஒரு சில நிறைய கேசஸ் நம்ம பார்க்குறோம். ஜின் பிடிச்சிட்டு ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடித்து 1 வீக்கில் ஜின், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம உட்கார்ந்து அந்த பிள்ளையோட பேசினா அதுக்கு ஜின் அல்ல, மொபைல் பிரச்சனை. ஜின் அல்ல, மொபைல். இந்த மொபைலை பார்த்தால் இவர் மெசேஜ் அனுப்புகிறார், பழைய அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அல்லது ஒரு காதலிக்கோ மெசேஜ் அனுப்புகிறார். திருமணம் முடிச்சுட்டு நான் ஒன்றை மறக்க முடியலை. அந்த மெசேஜை பார்க்க அவளுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் இப்போ நம்மளோட ஃபோனை நம்மளோட ஒய்ஃப் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் நம்மள டவுட் வந்துட்டுன்னா வாட்ஸ்அப்பை அவங்க மேட்ச் பண்ணி வச்சிடறாங்க, நமக்கு வர மெசேஜ் அவங்களுக்கும் போகுது. அப்போ இவர் சொல்கிறார், இந்த என்னுடைய மனைவியோடு நான் வாழும்போது உன்னுடைய நினைவாகத்தான் இருக்கின்ற, அந்த பொண்ணுக்கு அதை ஜீரணிக்க முடியலை. இப்போ அது கவலையில் உட்கார்ந்துட்டு இருக்கு, பேசுதில்லை, சிரிக்குதில்லை, அந்த புள்ள ஒழுங்காக சாப்பிடுதில்லை, தூங்கலை. இப்போ ஃபெமிலியாக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஜின் பிடிச்சிருக்கு, சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நம்மளே நமக்கு நம்பிக்கை இல்லை சகோதர சகோதரிகளே. நான் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் புரியுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்மையே நம்மளால் நம்ப முடியாத ஒரு நிலைக்கு உலகம் மாறிவிட்டது. மாஷா அல்லாஹ், பயான் கேட்குறோம். அப்படி பயான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வருது, நீயத்து வைக்கிறோம். உதாரணமாக ஷேக் அஸ்மி சொன்னாங்க, ரமலானை வரவேற்போம் என்கிற தலைப்பில் இப்படி இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் அப்படி இப்படி செய்யணும், இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஒரு தடவையாவது ஓதி முடிக்க வேண்டும், தர்ஜமா படிக்க வேண்டும், கியாமுல் லைல் ஈடுபட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அப்படியே ஒரு நியத்து இருக்கும் நமக்கு. இருந்துட்டு அப்படியே எல்லாரும் பயான் முடிஞ்சதுக்கு பிறகு போகும்போது, நீண்ட நாளைக்கு பிறகு அல்லது சந்தித்து பேசிட்டு இருந்துட்டு குடும்ப பிரச்சனைகள் மற்ற எல்லாம் பேசிட்டு என்ன தலைப்பில் அஸ்மி மௌலவி பேசினார்ன்றதே நமக்கு ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறது ரியலாக இல்லையா? ஏன் நான் சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுவேன். இப்போ சில இஜ்திமாக்கள் வைப்பார்கள், 4-5 பயான்கள் நடக்கும். கடைசி பயானை நமக்கு வந்தால் நான் கேட்போம், ஃபஸ்ட் பயான் பண்ணது யாருண்டு. ஒரு நல்ல மௌலவி, நல்ல ஃபெட்டான மௌலவின்னு சொல்லுவாங்களே, ஒரு பேரை சொல்லியிருப்பாங்க, இவர் இன்னார் இந்த மதரசாவில் ஓதியவர், இது அதெல்லாம் நம்மளோட மண்டையிலேருந்து போயிடும். டேக் ஹோம் மெசேஜ் பயான்லேருந்து நம்ம அதுக்கு வரேன்டா, டேக் ஹோம் மெசேஜ்னு கொஞ்சம் இதை கொண்டு போகணும். அதுக்கு தான் பயானுக்கு போகிறது. நம்ம என்ன டேக் ஹோம் மெசேஜ் வீட்டை கொண்டு போகிறோம்? இப்போ உள்ள சூழலில் நான் நம்மண்டு உங்களை மட்டும் கேட்கல, உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் பார்த்து கேட்கிறேன். ஒரு ஹொத்துபா, அந்த ஹொத்துபாவிலிருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஒரு பயான், ஒரு நசீஹா, அதிலிருந்து வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஒரு இஜ்திமா, அந்த இஜ்திமாவிலிருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய டேக் ஹோம் மெசேஜ் என்ன கொண்டு போகிறோம்? யாராவது போய் இந்த பயானில் இருக்கிறாங்க ஒரு சிலர், நான் கேட்குறது பரவலாக, இந்த பயானில் உள்ள நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் வைஃப் வரல, பிள்ளைகள் வரல, உட்கார்ந்து இன்றைக்கு இதை பேசினாங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? அப்படியெல்லாம் இருக்காது. ஊரில் சரி வெளிநாட்டுக்கு வந்தாலும் சரி, என்ன டேக் ஹோம் மெசேஜ் என்றால், 3 மௌலவிகள் பேசியிருப்பார்கள். இதில் யார் ஒருவர் ஒரு சின்ன தவறு விட்டாரோ அந்த தவறு மட்டும்தான் டேக் ஹோம் மெசேஜாக இன்று இருக்கிறது என்பதை யாருமே மறக்க மாட்டோம். அதைத்தான் காலம் முழுக்க போட்டு நம்ம பேசிட்டு இருப்போம். சுப்ஹானல்லாஹ், ஃபித்னாவுடைய தன்மையை பாருங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் வராஇக்கும்
ஐயாம சப்ரின், உங்களுக்கு பிறகு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு பிறகு பொறுமையோடு இருக்க வேண்டிய காலம் வரும். உங்களுக்கு பிறகு பொறுமையோடு இருக்க வேண்டிய காலம் வரும். அல் முத்தமஸ்ஸிகு ஃபீஹி, அந்த காலத்தில் மார்க்கப்பற்றுடன் வாழ்வது என்பது, அல்லது ஒருவர் மார்க்கப்பற்றுடன் வாழ்கிறார் என்றால் 50 ஷஹீதுகளுடைய நன்மை அவர் பெறுவார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் 50 ஷஹீத் அவர்களுடைய காலத்தில் உள்ள ஷஹீதுடைய நன்மையா அல்லது எங்களுடைய காலத்தில் உள்ள ஷஹீதுடைய நன்மையான்னு கேட்டாங்க. என்ன, 2 ஷஹீதுக்கும் வித்தியாசம் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஷஹீதுகளுடைய நன்மை அது தனி. அப்போ அவர்களுடைய காலத்தில் உள்ள ஷஹீதுடைய நன்மையா அல்லது எங்களுடைய காலத்தில் உள்ள ஷஹீதுகளுடைய நன்மையா என்று கேட்டதற்கு, உங்களுடைய காலத்தில் உள்ள 50 ஷஹீதுகளுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்றார்கள். சஹாபாக்கள் 50 ஷஹீதுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அந்த காலத்தில் மார்க்கப்பற்றுடன் இருக்கிறவருக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, யத்தி அலன்னாசி ஜமான் அல் முத்தமஸ்ஸிகு லிதீனிஹி கல் காபிதி அலல் ஜம்ர், ஒரு காலம் வரும் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது போன்று காணப்படும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதை இப்போது நாம் உணர்கிறோமா இல்லையா? நல்ல பயான், மார்க்ஸ் போடுவோம், நிறைய மதிப்பெண் கொடுப்போம், சூப்பர் பயானா மாஷா அல்லாஹ். ஆனால் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், எந்த அடிப்படையில் அந்த ஃபங்க்ஷன் அமையுது? ஒரு ஆலிம் சாகிட்ட போய், ஒரு மௌலையிட்ட போய், என்னுடைய இந்த ஃபங்க்ஷன் வீட்டில் நிக்காக நடக்க போகிறது, இந்த நிக்காக எப்படி மார்க்க அடிப்படையில் நான் அமைத்துக் கொள்வது? எத்தனை பேர் கேட்குறாங்க? நல்ல மார்க்க பற்றி தாவா சென்றரோடு தொடர்பு, மாஷா அல்லாஹ், மദ്രസാக்களுக்கு அன்பளிப்பு, சதகா, நிறைய மார்க்க விஷயங்களில் டிஸ்கஷன், ஃபேஸ்புக்கில் ஷேரிங் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த திருமணம் நடக்கிற டயத்தில் மட்டும் ஒரு பிரேக் மார்க்கத்துக்கு. கேட்டால் ஒரு டைம் தானே மகளுக்கு திருமணம். எல்லா விதமான பிதாத்துகள், ஜாஹிலியத்துகள், ஆடம்பரம், வீண்விரயம் அவ்வளவையும் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு உம்ராவுக்கு போய் தௌபா செஞ்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட். நமக்கென்று வரும்போது மட்டும், இந்த காலத்தில் உள்ள நிலைமையை பாருங்கள், நமக்கென்று வரும்போது மட்டும் யோசிக்கிறோம், மற்றவனுடைய விஷயத்தில் அவசரமாக முடிவெடுக்கிறோம். அதான் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க கிடைத்தது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்றால், அந்த அவங்க சொன்னதை திரும்ப, இன்றைய காலத்தில் மனிதனுடைய நிலைமை என்னவென்றால், அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அவன் ஒரு ஜட்ஜாகவும் தன்னுடைய விஷயத்தில் அவன் ஒரு லாயராகவும் செயற்படுகிறான். இருக்கா இல்லையா? மற்றவனுக்கு ஃபத்வா கொடுக்கறதுல அவன் வழிகேடு, இவன் அப்படி, இவன்கிட்ட பெருமெறிக்கு, அவன்கிட்ட மோஸ்துதிரிக்கு, அவன்கிட்ட மார்க்கம் இல்லை, அவன்கிட்ட ஜாஹிலியத்திற்கு பட்டியல் போட்டுக்கொண்டு அவன் வட்டியில் ஈடுபடுறான், சூதாட்டத்தில் ஈடுபடுறான், ஹலாலாக சம்பாதிக்கிறல்ல, மனைவி பிள்ளைகளுக்கு சரியான ஹக்கை கொடுக்கறல்ல, சுபா பட்டியல் இட்டுட்டு போவான். ஆனால் அவனுக்கு என்று ஒன்று வந்தால் நின்று வாதாடுவான். கடைசி வரையும் அந்த தீர்ப்பு தனக்கு செட் ஆகாது என்பதிலேயே தெளிவாக இருப்பான். எல்லோரும் இப்போ என்ன முடிவு சகோதர சகோதரிகளே? நல்லா யோசிங்க. இப்போ இந்த ஜித்தாவில் தாவா சென்டர்கள் வர ஆரம்பித்து எத்தனை, ஒரு 40 வருஷம் இருக்குமா? இப்போ ஒவ்வொருவரும் எவ்வளோ காலமாக பயான் கேட்குறோம், என்ன சேஞ்ச் லைஃப்பில், என்ன மாற்றம்? சும்மா பிள்ளை கிடைச்ச உடனே அக்கீக்காவை பற்றி கேள்வி கேட்குறதும், பேர் வைக்கிறதுக்கு ஒரு மௌலவியை தேடுவதும், அதுபோல் ஒரு திருமண நிகழ்வில் வந்து அந்த திருமணத்திற்கு ஒரு பயான் பண்ணிட்டு போகிறதும், இதுவல்ல இஸ்லாம். இதுக்காக நம்ம படைக்கப்படவும் இல்லை. இஸ்லாம் என்பது முழு லைஃப். அதெல்லாம் சொல்கிறது, இஸ்லாம் ஒரு வாழ்க்கை திட்டம், லைஃப் ஸ்டைல். எல்லா இடத்துலையும் இஸ்லாம் இருக்க வேண்டும். சிலர் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நல்ல நீண்ட தாடி ஜுப்பா எல்லாம் இருக்கும், ஆனால் சுபஹானல்லாஹ் மனைவி பிள்ளைகள விஷயத்தில் ஜீரோ, உடன்பிறப்புகள் இரத்த உறவுகள் விஷயத்தில் ஜீரோ.
நல்ல மார்க்கப்பற்றோடு ஹஜ்ஜிக்கு போய் உம்ராவுக்கு போய் ஹாஜியார்ன்ற பேரோடு இருப்பார். பிஸ்னஸை பார்த்தோம்னு சொன்னால் பிஸ்னஸ் முழுக்க லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்ல முடியலை. சிம்பிளாக வட்டி, சாதாரணமாக ஏமாற்று. சிலர் வேகமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அதுக்காக வேண்டி ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ணுறாங்க ஹாஜியார். நல்ல அடிக்கடி உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போய் வரவர், தஹஜ்ஜத் தொழுறவர். ஏனென்றால் இந்த ஃபித்னா உள்ளத்தை அப்படியே ஒரு கருப்பு உள்ளங்களாக மாற்றி விட்டன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இப்ன ஆதம் தீனுக் தீனுக், மனிதனே உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய மார்க்கம் இதில் கவனம் செலுத்து. மனிதனே உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய மார்க்கத்தில் நீ கவனம் செலுத்து. இன்னமா ஹுவ லஹ்முக வ தமுக். அல்லாஹ் அக்பர். அந்த மார்க்கம் தான் உன்னுடைய இரத்தமும் சதையும் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர் சொல்ல, இந்த லைஃப் என்ன, இந்த லைஃபுக்கு என்ன மீனிங்? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் மகளுடைய திருமணம் மிக ஆடம்பரமாக நடந்து முடிந்தது. கோடிக்கணக்கில் செலவு செய்தோம். எல்லா விதமான வீடியோ, ஃபோட்டோ, செல்ஃபி எல்லாம் முடிஞ்சு. பிறகு ரிசல்ட் என்னென்று பார்த்தா 2 பேருக்கும் இடையில் உடன்பாடு இல்லை, டைவோர்ஸ். பார்க்குறோமா இல்லையா? என்ன லைஃபுக்கு என்ன மீனிங்? சாப்பிட்டது எங்கே, உடுத்தது எங்கே, கட்டிய வீடு எங்கே? சில வீடுகளில் நான் பார்க்குறோம், ஒரு சகோதரர் சவுதியோ அல்லது ஏதோ ஒரு அரபு நாட்டிலிருந்து சம்பாதிக்கிறார் தொடர்ச்சியாக. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் சம்பாதிச்சு மாஷா அல்லாஹ் 25-30 வருஷத்துக்கு மேலிருந்து உழைத்து 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 ஒரு அழகான வீடு கட்டி, கடைசியாக இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அவர் ஒரு வாகனமும் வாங்குகிறார் ஊரில். அப்போ திருமணம் முடிப்பதற்கு முதலே வந்து விட்டார். போய் திருமணம் முடித்து கொஞ்ச காலம் ஒய்ஃபோடு இருந்துட்டு இங்கே சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கிறார். அவரோட டார்கெட் என்ன? ஒரு அழகான வீடு கட்டுவது. அல்ஹம்துலில்லாஹ் கட்டி முடித்தார். இன்னும் ஒரு ஆசை வந்தது. என்னது? ஒரு வாகனம் வாங்க வேண்டும். வாங்கிவிட்டார். இப்போ முடிவெடுக்கிறார், இன்ஷா அல்லாஹ் இனி ஊருக்கு போய் செட்டில் ஆகுவோம் என்று. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அதற்கிடையில் வந்து விட்டார். அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது. ஊரில் உள்ளவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவை ஊருக்கு அனுப்புங்கண்டு. மையத் ஊருக்கு போகிறது. எந்த வாகனத்தில் அவருடைய ஜனாசாவை ஏற்றுவது? அப்போ எல்லோரும் மஷூரா சொன்னார்கள், ஜனாசா கண்டிருக்கிற வாகனத்தை ஹயர் பண்ணும், புது வாகனத்தில் மையத்தை ஏற்ற முடியாதே. அவர் ஜனாசா ஏற்றப்பட்டது ஒரு பழைய இந்த வளமையாக ஜனாசா ஏற்றுவதற்கு, அதில் முஸ்லீம் ஜனாசாவும் வரும், முஸ்லீம் அல்லாத ஜனாசாவும் இருக்கும். அந்த ஜனாசா வாகனத்தில் அவருடைய மையத்தை ஏர்போர்ட்டிலிருந்து ஏற்றப்பட்டு வீட்டை கொண்டு வந்த நேரத்தில் புதிய வீட்டில் இல்லாமல் பழைய வீட்டில் குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் வசதி, பழைய வீடு என்று சொல்லி பழைய வீட்டில் வைத்து குளிப்பாட்டி அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது ரியாலிட்டி, இதுதான் யதார்த்தம். பணம் திமிர், செல்வாக்கு திமிர், கொஞ்சம் வார்த்தை திமிர், சில ஆளுமை, சில அவங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்கும், திமிர், எல்லாத்தையும் வைத்து திமிர் என்ன பண்ண போகிறோம்? இந்த திமிரை வைத்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலே ஒரு பெரிய சண்டியன். ஜாஹிலிய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் உமர் என்றால் உலகமே நடுங்கும். அந்த காலம் திமிர் பிடித்தவர், ஆணவம் பிடித்தவர், எதையும் விட்ரோ பண்ணுவதற்கு அவர் ரெடி இல்லை. இப்படியானவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். சுபஹான் அல்லாஹ். அந்த உமர் இப்னுல் கத்தாப் எப்படி மாறினார் என்றால், மிக பணிவுள்ள சிம்பிளான ஒரு பர்சனாலிட்டியாகவும்
இரக்கமுள்ள ஒரு ஆளுமையாகவும் மாறினார். அவர் சொல்கிறார், உமர் என்றா அந்த பழைய ஞாபகத்தில் எல்லாரும் பயப்படுறாங்க, உமருடைய உள்ளத்தில் இப்போது இருக்கிற அந்த இரக்கத்தை புரிந்து கொள்வார்களாக இருந்தால் உமருடைய ஆடையை அவர்கள் கலட்டி எடுப்பதற்கு ஆளுக்கால் போட்டி போடுவார்கள் என்று சொல்கிறார். அவர் உவமானம் ஒன்று. அவ்வளோ சாஃப்ட்னஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. மதீனா சோகமயமாகிறது. உமர் வந்து நின்று சத்தம் போடுகிறார் பழைய ஸ்டைலில். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க போனது போல இவர்களும் அல்லாஹ்வை பார்க்க போயிருக்கிறார்கள், வருவார்கள். என்னுடைய காது கேட்க யாராவது உமர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய தலை இந்த இடத்தில் உருளும் என்றார்கள். இப்போ சஹாபாக்களுக்கு பயம் பேசுகிறதுக்கு. அந்த இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை. அவருக்கு ஜனாசா செய்தி கேள்விப்பட்டு அவர் வேகமாக வருகிறார். வந்து பார்க்கும்போது உமர் ஒரு பக்கம் இப்படி சத்தமிட்டு கொண்டிருக்கிறார், இன்னும் ஒரு பக்கம் சோகமும் கவலையும் காணப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மூடப்பட்டிருந்த துணியால் மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த ஜனாசாவை திறந்து பார்த்து அல்லாஹுடைய தூதரின் நெற்றியிலே முத்தமிடுகிறார். முத்தமிட்டு விட்டு சொன்னார், திப்த ஹய்யன் வ மையித்தன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வீசியது, நீங்கள் மௌத்தான பிறகும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வீசுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், முஹம்மத் மௌத்தாகிவிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் என்று சொல்லிவிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். உமக்கு முன்னால் இருந்தவர்கள் மூத்தாகிவிட்டார்கள், நீயும் மூத்தாகக்கூடியவரே என்கிற அந்த வசனத்தை ஓதிய போது இந்த சம்பவத்தை பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இதை ஓதிய போது அந்த வசனம் அப்போது அருளப்பட்டது போன்ற ஒரு உணர்வை நான் பெற்றேன். என்னுடைய உடம்பு பலவீனம் அடைந்து விட்டது. அதாவது எனக்கு அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு வார்த்தைகள் வரவில்லை. எப்படி இஸ்லாம் மாற்றியது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் மாதிரி யாருக்கும் கொடுக்கல. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் முதல் நிலையில் யார் இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது நிலையில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் நிலைப்பா. ஆனால் உமருக்கு கொடுத்தது போன்ற சர்டிஃபிகேட்ஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த மாதிரி நம்ம காணல ஹதீஸ்களில். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இது அவரை காதுக்கும் கேட்ட செய்தி. உமர் ஒரு வழியால் சென்றால் அந்த பக்கம் ஷைத்தான் வரமாட்டான். இது அவருடைய காது கேட்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது. மிஅராஜ் போன நேரத்தில் உமருடைய வீட்டை அல்லாஹ் காட்டுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பிக்கிறார்கள், இதுதான் உமருடைய வீடு சொர்க்கத்தில் என்று. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், உமரே, சுவர்க்கத்தில் உன்னுடைய வீட்டை நான் பார்த்தேன், உள்ளே போக ஆசையாக இருந்தது, இருந்தாலும் உன்னுடைய ரோஷம் ஞாபகத்திற்கு வந்ததனால் நான் உள்ளே போகவில்லை என்றார்கள். உமர் அழுதார். இப்படியான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழரான ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கேட்கிறார், ஹுதைஃபாவே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற முனாஃபிக்குகளுடைய பெயர் லிஸ்ட்டை உன்னிடம் தந்திருக்கிறார்கள், எனக்கு தெரியும். அந்த லிஸ்ட்டை நீ என்னிடம் காண்பி என்று கேட்கிறார். ஹுதைஃபா சொன்னார், உமரே, இது அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டது, காட்ட முடியாது என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுதைஃபாவே, எனக்கு ஃபுல் லிஸ்ட் வேண்டாம், எனக்கு முழு லிஸ்ட் தேவையில்லை. நம்ம லிஸ்ட் கேட்டு இப்போ எதுக்குண்டா யார் யார் நம்ம மட்டும்தான் பியோர், நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இப்போது குடும்ப வாழ்க்கையில் கூட கணவன் மனைவின்னு எடுத்தால் நான் பெர்ஃபெக்ட், மனைவி தான் ராங். பிள்ளை வளர்ப்பில் நான் பெர்ஃபெக்ட், பிள்ளைகள் தான் ராங். கம்பெனியில் நான் பெர்ஃபெக்ட், மற்றவங்க தான் ராங்.
தாவாவில் நான் மட்டும்தான் பெர்ஃபெக்ட், மற்றவங்க எல்லாருமே ஃபெயிலியர். இதுதான் நம்மளோட இப்போ இருக்கிற மைண்ட் செட். இதான் நான் இதை புரிய வைக்கிறது தான் இவ்வளோ தூரம் வாரேன் நான். இதுதான் நம்முடைய ஃபித்னாவுடைய தாக்கம். அப்போ நம்ம லிஸ்ட்டை கேட்டிருந்தால் யார் யாருன்னு பார்த்து அதை ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கும் அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்குமாக கேட்டிருப்போம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு லிஸ்ட்டை கேட்டது எதுக்கு தெரியுமா? அந்த லிஸ்ட்டில் அவருடைய பேர் இருக்கிறதா என்பதை அறிவதற்காக. ஹுதைஃபா சொன்னார், உமரே, அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இல்லை, ஆனால் இதற்கு பிறகு யாருக்கும் இந்த தகவல் கூட சொல்ல மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர்கள் எங்கே, நாம் எங்கே? பயானை கேட்கும்போது நமக்கு வரக்கூடிய இன்ஸ்பிரேஷன், அந்த பயான் முடிந்தவுடன் நம்ம வெளியில் நின்று நண்பர்களோடு உறவினர்களோடு பேசுவதோடு சுப்ஹானல்லாஹ் ஹலாஸ். பயான் பண்ணி கொண்டிருக்கும் போது நம்ம நினைக்கிறோம், தஹஜ்ஜத்தை பற்றி ஷேக் சொன்னார், இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து தஹஜ்ஜத் தொழணும். ஹலால் ஹராமை பற்றி பேசினார்கள், இன்ஷா அல்லாஹ் நான் ஹராமிலிருந்து விடுபடணும் அப்படி நினைக்கிறோம். ஆனால் சென்டரை விட்டு வெளியே போகும்போது, மஸ்ஜிதை விட்டு வெளியே போகும்போது பயான் 100% மறந்து எப்படி நேற்று நாம் வீட்டில் உறங்கினோமோ அதே முறையில் தான் இன்றைக்கு வீட்டில் உறங்குகிறோம். சரியா தப்பா நான் சொல்கிறது? ஃபித்னாக்குள்ள அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கும். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மௌத்தும் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்களில் ஒன்று மௌத்துல் ஃபுஜ்ஆ அல்லது மௌத்துல் ஃபஜ்ஆ என்று சொல்லக்கூடிய திடீர் மரணங்கள் அதிகரிப்பது. திடீர் மௌத். இப்போ ஒருவர் 60க்கு பிறகு மௌத்தாகிறார், அதை திடீர் மௌத்துன்னு பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது என்ற ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. ஒரு அடியானுடைய, என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒருவனுடைய ஏஜ் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அப்போ அது முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு ஏஜ். ஆனால் இன்று நம்ம பார்க்கிற மரணங்கள் அது அனர்த்தமாக இருக்கலாம், டிசாஸ்டரில் மௌத்தாகிறது. சும்மா வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, திடீர்னு பாம்பு விழுகுதா இல்லையா? ரோட்டில் போகிறான், திடீர்னு ஆக்சிடென்ட்ஸ், திடீர் மௌத்துகளை நிறைய பார்க்குறோம். இப்போ கட்டாரில் ஒரு ஸ்ரீலங்கன் சொசைட்டியில் ஒரு குரூப்பில் என்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஜனாசா செய்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா சகோதரர்கள் சின்ன சின்ன ஏஜில் 35, 30 வயது, 27 வயதில் மௌத்துன்னு அவ்வப்போது மெசேஜ் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த குரூப்பில் இருக்கிறதால் நமக்கு தெரியுது. திடீர் மரணம். வேலைக்கு போனவர் திடீரென மௌத்தாகிறார். அப்போ திடீர் மரணங்கள் நடக்கின்றன. நம்முடைய கையாலேயே ஜனாசாக்களை தூக்குகிறோம், ஜனாசாவை ரிலீஸ் பண்ணுகிறோம், ஜனாசாவை ஊருக்கு அனுப்புகிறோம், குளிப்பாட்டுகிறோம், கஃனிடுகிறோம், கபருக்குள்ளே தூக்கி வைக்கிறோம். ஆனால் நம்மளோட உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நான் அப்படியே தான் இருக்கிறேன், எந்த சேஞ்சும் இல்லை. என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டைல் எடுத்து பாருங்கள், இடையில சின்ன சின்ன விஷயம் நடக்குது. அப்பப்போ ஜமாத்தோடு தொழுது கொள்வோம், ஜும்மாவுக்கு போவோம், ஒரு மூட் வந்தால் உம்ராவுக்கு போவோம், அதெல்லாம் அப்பப்போ நடக்குது தான். சதக்கா ஒரு மூட் வந்தால் கொடுப்போம், ஜக்காத் ஒரு மூட் வந்தால் கொடுப்போம். ஆனால் ஒரு இஸ்லாம் விரும்பக்கூடிய வாழ்க்கை முறையை நம்மால் கடைப்பிடிக்க முடிகிறதா என்று கேட்டால் முடியலை. இதுதான் ஃபித்னா. அல் முத்தமஸ்ஸிகு லிதீனிஹி கல் காபித் அல் ஜம்ர். ஜக்காத்து கொடுக்க கஷ்டமாக இருக்கு. மனச்சாட்சியோடு ஒவ்வொருவருக்கும் மனச்சாட்சி இருக்கு. ஜக்காத்துக்கு ஒரு சிஸ்டமும் இருக்கு. அந்த சிஸ்டப்படி எத்தனை பேர் ஜக்காத்து கொடுக்குறோம்? ஒரு பொருளாதாரம் ஹலாலாகவும் வருது, ஹராமாகவும் வருது. இப்போ முஹ்தலத், ஹராமும் ஹலாமும் மிக்ஸ்ட் ஆயிட்டு, ஹலாலும் ஹராமும் மிக்ஸ்ட் ஆயிட்டு. இதுக்குரிய சட்டம் இருக்கு. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறோம்? கடன் கேட்குறோம் நிறைய பேர். இன்றைக்கு நான் உங்களோடு மட்டும் பேசவில்லை, முன்னால் உட்கார்ந்திருக்கிறவர்களோடு மட்டும் பேசவில்லை, நம்மளுடைய முழு இடங்களை நம்ம பார்த்து பேசுகிறோம். கடன் வாங்குறாங்க சகோதர சகோதரிகளை, கொடுக்குற நியத்தே இல்லை. ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அதை பிரேக் பண்ணுறது சிம்பிள்.
அது முனாஃபிக்கினுடைய ஒரு தன்மை. ப்ரோமிஸை பிரேக் பண்ணுறது, வாக்குறுதியை மீறுவது, மாறு செய்வது ஒரு முனாஃபிக்கினுடைய தன்மை என்று ஹதீஸ் சொல்லுது. அதெல்லாம் சிம்பிள், சின்ன விஷயங்கள். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் சில இடங்களில் இப்போ சில பிதஅத்துகளை நம்ம கண்டிப்போம். கண்டிச்சா ஒரு ஜின் பிடிச்ச மாதிரி எழும்பிட்டு நிற்பார் அவர். அல்லது யதஹப்பத்துஹு மினஷ் ஷைத்தான் என்று குர்ஆனில் சொல்கிற மாதிரி ஷைத்தான் பிடிச்சால் மாதிரி எழும்பிக்கு நிற்பார். பள்ளிக்குள்ளே ஆரவாரப்படுவார், நிற்பார். இவனை பள்ளி கெடுக்கக்கூடாது, இவன் ஹொத்துபா கொடுக்கக்கூடாது, பயான் கொடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சுன்னாவுடைய விஷயத்தில் ரெண்டு கருத்துக்கு இடம்பாடான ஒரு விஷயத்தில் ஒரு கருத்தை தொங்கி பிடித்து கொண்டு அடிப்பிடிப்பட்டு பள்ளிக்குள்ளே வந்த ஒரு ஜென்டில்மேனாக அமைதியை தேடி பள்ளிக்குள்ளே வந்தவர்கள் இதுக்கு பிறகு இந்த பள்ளிக்கு போகக்கூடாது என்கிற அளவுக்கு சண்டை செய்வாங்க. எதுக்கு? இரண்டு கருத்துக்கு ஃபிக்ஹிலே இடம்பாடான ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு. ஆனால் அவரை வீட்டை போய் பார்த்தா தெரியும், வீட்டில் தீனுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவரை பிஸ்னஸை போய் பார்த்தா தெரியும், அவர் கொடுக்கல் வாங்கலில் ஜீரோ. எல்லாமே ஃபித்னாவுடைய வெளிப்பாடுகள். இப்போ இந்த காலத்தில் இப்படியே சொல்லி கொண்டு போகலாம் நிறைய. இப்போ எனக்கும் உங்களுக்கு என்ன தேவை? நான் மௌத்தாகும் போது அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில் நான் மௌத்தாக வேண்டும். சூரத்துல் ஃபஜ்ரை நீங்கள் ஓதுங்க திரும்ப கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கிளாஸுக்கு வந்திருக்கிறவங்களாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, நைட்டுக்குன்னு சொன்னால் சாத்தியப்படும் தெரியாது, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி சூரத்துல் ஃபஜ்ர் ஒரு 3 தடவை தர்ஜமாவை படிங்க. நிறைய செய்திகள் உங்களுக்கு புரியும். அதில் இறுதி பகுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான், மஹ்ஷரில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை சொல்லிவிட்டு, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. உண்மையாக என்ற விஷன், என்னுடைய டார்கெட், இதை தவிர வேறொன்றும் இருக்கக்கூடாது. இது நான் என்கிட்ட உண்மையாக இப்படி ஒரு விஷன் இருக்கிறதா? இந்த உலகத்தில் வாழும்போது என்ற புள்ள ஓத வேண்டும், என்ற புள்ள படிக்க வேண்டும், என்ற புள்ள மார்க்கத்தோடு வர வேண்டும் என்றெல்லாம் நம்ம கவலைப்படுறோமே. என்னுடைய விஷன் நாளை மஹ்ஷரிலே வைத்து அல்லாஹ் என்னை பார்த்து அல்லது மலக்குகள் என்னை பார்த்து, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, பொருந்தி கொண்ட நிலையில், பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் உன்னுடைய ரப்பிடம் நீ திரும்பும். உனக்கும் ஒரு பெரிய திருத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் முன்னை பொருந்தி கொண்டிருக்க வேண்டும். ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய அடியார்களுக்குள்ளே போய் சேர்ந்து கொள். இதுக்குள்ள முனாஃபிக்குகள் அப்படி மிங்கிளாகி இருப்பார்கள். மஷரில் முனாஃபிக்குகள் நம்மளோட மிங்கிளாகி இருந்து மறைய ட்ரை பண்ணுவார்கள். ஒரு சத்தம் வரும், ஃபம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே ஒரு சைடுக்கு போங்க, நீங்கள் மூமின்களுக்குள் மறைந்து கொள்ள வேண்டாம் என்கிற ஒரு அழைப்பு வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதுகுலி ஃபி இபாதி, நஃப்ஸ் முத்மஇன்னாவே, நீ என்னுடைய அடியார்களுக்குள் நுழைந்து விடு. வதுகுலி ஜன்னதி, என்னுடைய ஜன்னத்திற்குள் நீ நுழைந்து விடு. இது என்னுடைய டார்கெட், என்னுடைய விஷயம், என்னுடைய லைஃபினுடைய நோக்கம் என்று யாரெல்லாம் இருக்கிறோமோ அல்ஹம்துலில்லாஹ். சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக பயன் பண்ணுறது, பயன் கேட்குறது, கிளாஸ் நடத்துறது, அதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுறது. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அதை பற்றி நான் திங்க் பண்ணுறதும் இல்லை. இருக்குது, இல்லாமல் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் 100% இருக்குது. ஆனால் ஒழுங்குபடுத்தப்படவில்லை, போதாது. நம்மிடத்தில் ஒரு பரீட்சையாக, ஒரு சோதனையாக துனியாவும் ஆகிராவும் வைக்கப்பட்ட எது மிகைக்குதுப்பா? துனியா தான் மிகைக்குது. ஒரு வீட்டில் சும்மா சாதாரண சிம்பிளான உதாரணம், ஒரு மணமகன் பார்க்குறோம், பிள்ளைக்கு மாப்பிள்ளை, மாஷா அல்லாஹ், நல்ல குடும்பம், நல்ல குடும்பம், படித்த மாப்பிள்ளை, நல்ல ஜாப் இருக்கு, வந்துட்டு
இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட விசாரித்ததில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே அவர்கிட்ட கெட்ட பழக்கங்களும் இல்லை, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதோ அல்லது வேறு தப்பான எஃப்ஐஆர்ஸோ எதுவுமே இல்லை. இப்போ உங்களோட மனம் ஓகே, நல்ல மாப்பிள்ளை, ஸ்மார்ட்டாக இருக்கிறார், எல்லாம் ஓகே என்று வரும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, அவர் தொழுவதில்லை. என்ன முடிவெடுப்பீங்க? அந்த மாப்பிள்ளை வேணும்னு முடிவெடுப்பீங்களா, வேணாம்னு முடிவெடுப்பீங்களா? ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை அந்த சைட்டில், பேரண்ட்ஸ் நல்லம், ஃபேமிலி நல்லம், இவர்கிட்ட இந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை, நல்ல ஜாப், நல்லா படிச்சிருக்கிறார். இப்போ இந்த மாப்பிள்ளை எல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் என்கேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு வர செய்தி என்ன? அவர் தொழுவதில்லை. உண்மையாக எத்தனை பேர் இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம்னு டிசைட் பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டில் புள்ள சில நேரம் பிடிவாதமாக இருக்கும், எனக்கு வேண்டாம்னு. சில நேரங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? நீ மாற்றிக்கலாம், நீ புறகும் மாற்றிக்கொள்ளலாம்ண்டு. அப்படி வந்து பிள்ளைய மாற்றின வந்து நிறைய இருக்கான். பொம்பளை பிள்ளைகள நிலைமை என்னென்னா பெரும்பாலும் ஹஸ்பண்ட் தான். ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, பெண்களை நிர்வகிக்கிறவங்க ஆண்கள். அப்போ இந்த மார்க்க விஷயத்தில் நமக்கு நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை. இல்லாட்டி நீங்கள் இவ்வளோ டைம் ஒதுக்கி இன்றைக்கு ஒரு ஃபெமிலியோட ஏதாவது ஒரு நல்ல வெதர் மாஷா அல்லாஹ் போய் பீச்லேயோ அல்லது ஒரு பார்க்லேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ உட்கார்ந்து இருக்கிற டைம், இந்த டைம் ஒதுக்கி வாரீங்கன்னு சொன்னால் ஈமான் இருக்கிறது. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் இந்த ஈமானுடைய நிலை தடுமாற்றமானதாக இருக்கிறது. அப்போ இந்த தடுமாற்றத்தை நம்ம போக்க வேண்டும். கத்தியில் நடப்பது போல என்று சொல்லுவாங்களே, அப்படி வாழ வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த ஆசை யாருக்கு வருகிறதோ, அதாவது யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி என்கிற அந்த ஆசை யாருக்கு வருகிறதோ அவர்கள் சிம்பிளாக அதை அடைய முடியாது. அப்படியானவர்களுக்கு நம்ம தரக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், இஸ்லாம் தரக்கூடிய வழிகாட்டல் என்னவென்றால், முதலில் நமக்கு இல்ம் தேவை, மார்க்க அறிவு வேண்டும். மார்க்க அறிவில் முதலிடம் எதுக்கு தர வேண்டும் சொல்லுங்க? அல்லாஹ்வை அறிய வேண்டும். மார்க்க அறிவில் ஃபஸ்ட்டாக அல்லாஹ்வை அறிய வேண்டும். நமக்கு தொலை சொல்லியிருக்கிறாங்க, தொழுறவன் யார் என்று தெரியாமல் தொழுது என்ன செய்ய சொல்கிறேன்? நம்ம யாருக்கு தொழுகிறோமோ, யாருக்கு ருக்கு செய்கிறோமோ, யாருக்கு சுஜூது செய்கிறோமோ அந்த ரப்பை நமக்கு தெரியாது. நீடிக்குமா இது? அதனால தான் நிறைய தொழுகையாளிகள் தொழுவார்கள் விடுவார்கள், தொழுவார்கள் விடுவார்கள், இமோஷனலாக முடிவெடுத்து தொழுவார்கள், பிறகு விடுவார்கள். ரைட்? இந்த நிலையிலிருந்து நம்ம மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அறிய வேண்டும். நான் சும்மா தரபியாக்களை கேட்பேன், உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் மனசுக்குள்ளே பதில் சொல்லிக்கொள்ளுங்க. நான் நிறைய கேட்டிருக்கிறேன். எனக்கு அல்லாஹ்வை தெரியும் என்று சொல்கிறவங்க கையை தூக்குங்கன்னு கேட்பேன். அதோட சேர்த்து ஒரு கண்டிஷனும் சொல்லுவேன். இப்போ ஏஐ எனக்கு தெரியும் என்று சொல்லுவாங்க, கையை தூக்குங்கண்டா எல்லோரும் தூக்குவோம். அப்போ அடுத்த கேள்வி வரும், என்ன ஏஐ என்றால் என்ன? ஆன்சர் இல்லாட்டி தட் மீன்ஸ் அவருக்கு ஏஐ தெரியாது. அல்லாஹ்வை தெரியும். அல்லாஹ் யார், அல்லாஹுடைய சிஃபாத்துகள் என்ன, அல்லாஹுடைய அஸ்மாக்கள் என்ன, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்றால் என்ன, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்கிற செய்தி சரியா தப்பா, இப்படி ஒரு 10 கேள்வியை கேட்டோம்னா அவர்கிட்ட அதுக்கு ஆன்சர் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனிதன் என்கிற வகையில் நமக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லுங்க? யாரோட நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு விரும்புவோம்?
டைம் ஸ்பெண்ட் பண்ண யாரோடு பயணம் போகிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நம்ம யாரை விரும்புவோம்? நல்லவர்களோடு, அன்பானவர்களோடு, இரக்கமுள்ளவர்களோடு. ஒரு ஆளோட பயந்து கொண்டு வாழ முடியுமா? இப்போ சில வைஃப்ஸ் இருக்கிறாங்க, சில மனைவிமார் இருக்கிறாங்க, அவங்க வாழ்கிற யாரோட? போலீஸ்காரர்களோட. வீட்டில் போலீஸ்காரர். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவங்க யாரோட வாழ்கிறாங்க? போலீஸ். அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நான் போலீஸ்காரனாக இருந்தால் தான் நல்ல தந்தை என்று நினைக்கிறார். நிறைய வீடுகளில் பிள்ளைகள் பெற்றோருக்கு இப்போ நம்ம ஒரு அளவு உருவாக்குறோம். இப்போ நிறைய பேரண்டிங் என்று கேள்விப்பட்டு பிள்ளைகள் வந்து முத்தமிடுறாங்க, கையை முத்தமிடுறாங்க. பெரிய வயது வந்த பிள்ளைகள் கூட, பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மளை பயணம் அனுப்பும்போது ஹக் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது இப்போ ஓரளவு. கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்க நம்மளோட பாப்பா கை கொடுத்துருக்கோமா? நம்ம அம்மாவை கிஸ் பண்ணியிருக்கோமா? ஹக் பண்ணியிருக்கிறோமா? இல்லை. ரைட். உண்மையிலேயே ஒரு அன்பு இரக்கமுள்ள ஸ்கூலில் படித்தவங்க தான் எல்லோரும். எந்த டீச்சரை பிடிக்கும்? இரக்கம் காட்டுற ஆசிரியரை தான் நமக்கு பிடிக்கும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டிலேருந்து சொல்லித்தரப்பட்டது அல்லாஹை பற்றி என்ன? எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் இரக்கமுள்ளவன்னு சொன்னாங்களா? அல்லாஹ் பயப்படுங்கன்னாங்களா? அல்லாஹ் பயந்துக்கங்க, அல்லாஹ் பயந்துங்க. சின்ன வயசில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பொய் சொல்லாத, உன்னை தூக்கி நரகத்தில் போடுவான், உன்னை நாக்க வெட்டுவான். இப்போ என்ன வரும் என்னுடைய மனதில்? அந்த சின்ன குழந்தையினுடைய மனதில் என்ன வரும் என்றால், அல்லாஹ் ஒரு பயங்கரமான நஅூது பில்லா, அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். ஒரு ஸ்கூல் ஆசிரியர் என்னிடம் சொன்னார். அவர் போய் கேட்டிருக்கிறார் ஒரு அளவான ஏஜ் பிள்ளைகள்கிட்ட, ஒரு 16-17 வயது பிள்ளைகள்கிட்ட, அல்லாஹ் எப்படி இருப்பான்னு நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க? அதுக்கு ஒருவன் சொல்லியிருக்கிறான், பெரிய தலைப்பாகை கட்டி, பெரிய மீசையும் பெரிய தாடியும் வைத்து, கையில் 2 வேல் வைத்து கொண்டு ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு இருப்பார்ன்னு சொல்லி. இது முஸ்லீம் ஸ்கூலில் ஒரு முஸ்லீம் ஆசிரியர் என்னிடம் சொன்ன செய்தி. என்னென்னா, அல்லாஹ் பயப்படு, அல்லாஹ் பயப்படு, அல்லாஹ் பயப்படு, அல்லாஹ் பயந்துக்க. பயந்துகொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அல்லாஹுடைய இரக்கத்தை பற்றி சொல்லப்படலை. அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி சொல்லப்படலை, நம்மளும் தேடலை. குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் கல்வியை பற்றி வருகிற வசனங்களில் வஅலமு, இஅலம் என்றால் அறிந்து கொள், இல்மிலிருந்து வந்தது. இஅலம், இஅலமு, ஃபஅலம், 33 வசனங்கள் சுமார் அல்லாஹ்வை அறிந்து கொள் என்று வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ் தான் என்பதை அறிந்து கொள். அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்பதை அறிந்து கொள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்பதை அறிந்து கொள். அப்படி சுருக்கம் என்னென்றால் அல்லாஹ்வை அறிய வேண்டும். இந்த உலகத்தில் வந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமா? இல்லை. எத்தனை நபிமார் வந்தாங்க தெரியாது நமக்கு, எத்தனைண்டு. 1,24,000 சும்மா பொதுவாக சொல்லிட்டு போவாங்க, ஆதாரம் இல்லதுக்கு. ஆனால் எந்த ஒரு சமுதாயம் வந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு நபியும் வந்திருக்கிறார், ரசூலும் வந்திருக்கிறார். ரசூல்மார்களை பற்றி சில ரிவாயத்துகள் வரும்போது சுமார் 300 சிலர் ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான அல்லது லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்கலாம். இந்த நபிமார்கள் எல்லோருமே அவர்களுடைய சமுதாயங்களுக்கு, அல்லது ரசூல்மார்கள் எல்லோருமே அவர்களுடைய சமுதாயங்களுக்கு ஃபஸ்ட்டாக எதை போதித்தார்கள்? அல்லாஹ்வை பற்றி தான் சொன்னாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாரும் ஊரில் ஹொத்துபா கேட்டவங்க, எங்கேயாவது ஹொத்துபாவில் அல்லாஹ்வை பற்றி சொன்ன செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை, இருக்காது. ரேராக தான் இருக்கு அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது. அப்போ இல்மில் அந்த பிரதானமான இடம் அல்லாஹ்வை அறிவதற்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு அல்லாஹ்வை எப்படி தெரியும்? நான் அடுத்த கேள்வி கேட்குறது, அல்லாஹ்வை தெரியும்னு உங்களுக்கு அல்லாஹ்வை எப்படி தெரியும்னு உண்மையாக சொல்லுங்கள். யாராவது சொல்ல ரெடியா? உண்மையாக எனக்கு அல்லாஹ்வை தெரியும். நீங்கள் அல்லாஹ்வை எப்படி தெரிஞ்சிட்டீங்க? வெரி குட், அஹ்சன். அதான் சரியான பதில். எல்லோரும் சொல்லுவாங்க, நான் குர்ஆனை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஹதீஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், சிந்தித்து தெரிந்து கொண்டேன், இப்படி சொல்லுவாங்க. இது ஆர்டிஃபிஷியல் ஆன்சர். நேச்சுரல் ரியல் ஆன்சர் என்னென்னா சகோதரர் சொன்னதான். நம்மளோட உம்மா அப்பா அல்லாஹ் இருக்கான்னு சொன்னாங்க, அதில் நம்ம அல்லாஹ் இருக்கான்னு நம்பிட்டு போகிறோம். நல்ல நான் சொல்கிற உதாரணம் பொருத்தமில்லை,
புரிவதற்காக அந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். பேய்ரி இப்படி சொன்னால் சும்மா அந்த நம்பினவங்க பேய்ரிக்குன்னு பயப்படுவாங்க. என்ன நம்பிக்கை அது? மூட நம்பிக்கை. ரைட்? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் சமியா, அல்லாஹ் பசீர். இப்போ ஒரு பையன் பேசினார், சின்ன பையன், அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்றால் அவங்க அதை விடுவாங்க, அப்படியே விளையாடவும் விடுவாங்க. நமக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்கு அந்த பையன் பேசும்போது. ரைட்? நம்ம எல்லாருமே அசௌகரியப்பட்டமா இல்லையா? ஏன்? ஒரு ஆள் பயான் பண்ணிட்டு இருக்கிறார், இந்த டைமில் அந்த புள்ள பேசுது, பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். நீங்கள் யாராவது பேசுவீங்களா இடத்துல? இப்போ இங்கே நீங்கள் இதுக்குள்ளே நல்ல வாலிபர்கள் இருக்கிறீர்கள், ரூமுக்கு போனால் ரோட்டில் கண்டா மச்சான்னு சொல்லி சத்தம் போட்டெல்லாம் பேசுவீங்க. இவ்விடத்தில் பேச மாட்டீங்க. ஏன் பேச மாட்டீங்க? அஸ்மி மௌலை இருக்கிறார், ரியாஸ் மௌலை இருக்கிறார், முபாரக் மதன் இருக்கிறார், இப்படி உலமாக்கள் எல்லாம் இருக்கிற சபையில் நம்ம இப்படி பேசுகிறது முறை இல்லை. அப்படி நம்மளோட மனசு சொல்லுது. என்ன, எனக்கு எத்தனை பேர் பேசுகிறத கேட்க முடியும்? நீங்கள் எல்லோரும் பேசினா ஒன்றும் கேட்காது, ஒரு ஆள் பேசினா தான் கேட்கும். ஆனால் அல்லாஹுக்கு எல்லாரும் பேசினாலும் கேட்கும். இதுதான் சமயம் என்பதனுடைய அர்த்தம். மெதுவாக பேசினாலும் கேட்கும், சத்தமாக பேசினாலும் கேட்கும், அல்லாஹுக்கு கேட்கும். அப்போ மௌலவிக்கு வைக்கப்படுற நம்ம ஏன் அல்லாஹ்க்கு வைக்கப்படலை? இந்த கேள்வி புரியுதா? மௌலவியை வைத்து கொண்டு தூஷணம் பேச முடியாது, அருவருப்பான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் பேச முடியாது. மௌலவியை வைத்து கொண்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஹிண்ட் அடிக்க முடியாது, ஜோக்காக பேச முடியாது என்று நம்முடைய மனம் சொல்லுகிறது. அவாய்ட் பண்ணுறோம். ரப்புல் ஆலமீன் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எப்படி பேசுறது? அதே போல் பசீர். ரைட்? இதில் இப்போ உடனே நீங்கள் ஒரு கால் வருது, சத்தமாக எழுந்து நின்று பேச, அல்லது ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணுறது, கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது, ஒரு வருஷமாக அப்படி ஒரு ரிலாக்ஸ் பண்ண நல்லம் போல் இருக்கு, எழும்பி நின்று பண்ணுவீங்களா? ஹலாலா ஹராம்? அது ஹலால் தான். பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்? எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு இந்த ஒரு ஒழுக்கம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். சாதாரண நான் உங்களை விட கேவலமானவனாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களில் உங்களை விட கேவலமான ஒருவனாக இருக்க வாய்ப்புள்ள ஒருவனுக்கு முன்னால் அவன் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி என்னை கட்டுப்படுத்த என்னால் முடியும் என்றால், என்னை படைத்து எனக்கு ரிஸ்க் தந்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்போது எப்படி சகோதர சகோதரிகளை நம்ம நினைச்ச மாதிரி செய்ய முடியும், நடக்க முடியும்? இது இந்த 1 ஹவருக்குள்ள பேசி மனசில் பதிஞ்சு முடிவெடுக்கிற விஷயம் அல்ல. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்றால், அகீதாவை படிங்க, ஃபித்னாவிலேருந்து பாதுகாப்பு பெறலாம். சுப்ஹானல்லாஹ். இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. இப்போ யூரோப்புக்கு நம்ம போயிருக்கிறோம். மிச்சம் நான் ரொம்ப கவலைப்பட்டு அங்குள்ள சகோதர சகோதரிகளுக்கு அட்வைஸ் பண்ணேன், நீங்கள் வந்த உன நோக்கம் பொருளாதாரம் கொஞ்சம் கிடைச்சிட்டுன்னா ஊருக்கு போங்கன்ட்டு. ஏனென்றால் ஒரு அதான் சத்தம் இல்லை. ரைட்? தமிழில் நம்முடைய தாய்மொழியில் ஒரு ஜும்மா கிடையாது, ஒரு பயான் நிகழ்ச்சி கிடையாது. ஒரு சில இடங்கள் விதிவிலக்காக இருக்கும். இப்போ பிரான்ஸில் சில ஏரியா நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், பாண்டிச்சேரி மக்கள் நிறைவாக அங்கே வாழ்கிறாங்க. அவங்க மஸ்ஜிதுகள் வச்சு எல்லாம் நடக்குது. ஆனால் பெரும்பாலான இடங்களுக்கு போனால், இட்டாலிக்கு போனால் ஒரு செட்டப் கிடையாது, ஜெர்மனிக்கு போனால் ஒரு செட்டப் கிடையாது, ஹோலாந்துக்கு போனால் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள், ஒரு செட்டப் கிடையாது. அது நம்ம தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள். இங்கே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தவ்வா சென்டர். ஜித்தாவில் எத்தனை சென்டர்? 3 ஆஃபீஷியலாக இருக்கிறது, நிறைய இருக்கு. 3 சென்டர் நமக்கு தமிழுக்கு தாயிகள் இருக்கிறாங்க. நம்ம ரெடி இல்லை. நம்ம ரெடி இல்லைன்னு நீங்கள் வாராக்கள், உங்களை நான் சொல்லலை. இவ்வளோ பேர் தான் இல்லை. இது ஒரு கலை நிகழ்ச்சியாக இருந்திருந்தால் சுப்ஹானல்லாஹ் இடம் பத்தாது. இது இந்த இடமெல்லாம் அதுக்கு கற்பனையை பண்ண முடியாது. சும்மா வெறும் ஒரு அரட்டை அரங்கம் என்றால் கூட, ஒரு பட்டிமன்றம் என்றால் கூட நம்முடைய சமூகம் போட்டி போட்டு முன் வரிசையில் உட்கார்றதுக்கு 100 ரியால் 200 ரியால், சில தேவைப்பட்ட 500 ரியாலும்
கொடுத்து டிக்கெட் எடுத்து போகிறதுக்கு ரெடி. ஆனால் எவ்வளோ விளம்பரம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு சொன்னார் 6 மாதத்துக்குள்ளே எத்தனை 3 மாதமாக சொன்னீங்க, 10க்கு மேற்பட்ட பேங்க் நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சிகள் வெளியூர்லேருந்து வந்தவங்களை வச்சு செஞ்ச மாட்டேன். எத்தனை பேர் வார திரும்ப திரும்ப நீங்கள் தான். நல்லா யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே, திரும்ப திரும்ப வருகிற எனக்கே அல்லாஹ்வை பற்றிய போதிய அறிவு இல்லை என்றால் மார்க்கத்தை பற்றியே அக்கறை இல்லாமல் இருக்கிறவர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கும். நமக்கு பெரிய டியூட்டி இருக்கு, இந்த மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்காக எதுவும் செய்வார்கள். பாருங்கள், ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளே இருந்த அந்த அம்மா யார்? ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன லைஃப் அது, லக்ஸரி லைஃப். அந்த வீட்டில் என்ன இருந்திருக்காது? எல்லாமே இருந்தது. கணவன் ஒரு பெரிய மாமன்னன், எல்லா ஆடம்பரமும் இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் என்ன வந்துச்சு அவங்களுக்கு? ஈமான் வந்துச்சு. அவர்கள் அந்த வீட்டின் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்த அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? ரப்பி பினிலி இந்தக பைத்தன், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், எனக்கு இந்த லைஃப் வேண்டாம், இந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த ஃபிர்அவுனும் வேண்டாம், இந்த அநியாயம் செய்கிற இந்த கூட்டமும் எனக்கு வேண்டாம், எனக்கு உன்னிடம் ஒரு வீட்டை கட்டு சுவர்க்கத்தில், அதுக்குள்ளே நான் வர வேண்டும் என்று கேட்டார். வல்லாஹி, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு வந்தால் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம காணலாம். அப்போ நம்ம தஅவாவில் இதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய இல்மில் முதலிடம் அல்லாஹ்வை அறிவதற்கு கொடுக்க வேண்டும். இதை கொடுத்தோம் என்றால் அடுத்தது என்ன பண்ணுவோம் என்றால் நம்ம தெரியும், நம்ம வீக்கானவங்க, நம்ம மலக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு ரியலான மனிதர், சுப்ஹானல்லாஹ், யதார்த்தமான மனிதர். ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, உங்களுக்கு முன்னால் ஒரு பெண் ஒரு அசிங்கமான கோலத்தில் வந்து உங்களுடைய ஆசை தூண்டப்பட்டால் நீங்கள் உங்களுடைய மனைவியிடம் போங்கள். ஏனென்றால் எந்த பெண்ணை பார்த்து உங்களுடைய ஆசை தூண்டப்பட்டதோ அந்த பெண்ணிடம் இருப்பது தான் உங்களுடைய மனைவியிடமும் இருக்கிறது, அல்லது உங்களுடைய மனைவியிடம் இருப்பது தான் அந்த பெண்ணிடமும் இருக்கிறது என்று சொல்லிட்டு சொன்னார்கள். நான் என்னுடைய வைஃப் ஜெய்னபுடைய வீட்டுக்கு போய் வாரேன் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஃபித்னாவுடைய ஜமானில் பாவங்கள் நம்மை உசுப்பும், பாவங்கள் நம்மை அழைக்கும். ஆனால் அல்லாஹை பற்றிய புரிதல் இருக்கும்போது அல்லாஹ் சமீ, அல்லாஹ் பசீர், அல்லாஹ் ரகீப், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான், இந்த உணர்வு மேலிடும் போது நம்ம அதை தவிர்த்து கொள்ளலாம், நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். எனவே இல்முக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இதிலையும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய அடுத்த காலங்கள் வெரி டேஞ்சரான காலமாக தெரிகிறது. அல்லாஹு ஆலம், அல்லாஹ் நினைத்தால் மாற்றியும் விடுவான். ஆனால் லா யஅதி அலன் நாஸி ஸமான் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரும் மின், காலம் போக போக மோசமாகி கொண்டே போகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பிள்ளைகளுடைய காலம் வெரி டேஞ்சராக தெரிகிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தை படிக்கிறவர்களாக நம்ம மாற்ற வேண்டும். சில நல்ல பேரண்ட்ஸ், இப்போ உண்மையில் இப்போ நான் பேசிக்கொண்டிருந்த சகோதரர் இர்ஃபானோடு அவர் சொன்னார், இவரை பற்றி கேட்டேன், ரியாஸ் மௌலவியை பற்றி. அவர் சொன்னார், ரியாஸ் மௌலவி ஒரு என்ஜினியராக இருந்து ஜப்புக்கு வந்தவர். அவருடைய பேரண்ட்ஸுடைய ஆசை ஆர்வம், இப்போ அவர் வந்து அந்த ஜப்பை விட்டுட்டு கிங் அப்துல் அஜீஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி அகீதா படித்து அதில் எம்ஏ செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு நல்ல உதாரணம். அல்லாஹ் அவர்களுக்கு இஹ்லாஸை கொடுக்க வேண்டும், வெற்றியை கொடுக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும். எல்லாரும் இந்த கோணத்தில் யோசிக்க வேண்டியது. பணம் அது நத்திங் சகோதரர், பேப்பர். அது நமக்கு தெரியுது தானே, நிறைய பணம் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரம் பணம் நிறைய இருக்க எதுவுமே செய்ய முடியாது. அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தினுடைய
ஃபவுண்டர், உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க, எனக்கு அந்த பேர் மறந்துட்ட நிறுவனம், ஒரு ஐடி நிறுவனம் நினைக்கிறேன். அவர் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு மரணித்தார். எனக்கு என்னிடம் காசு இருக்கிறது, எந்த அளவுக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலை வாங்கலாம், இது போல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டலை வாங்குகிற அளவுக்கு எனக்கு பணம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய நிலைமை என்னவென்று கேட்டால், இவர்கள் தருவதை மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும், இவர்கள் தந்திருக்கிற பெட்டில் மட்டும்தான் என்னால் உட்கார முடியும், ஆனால் எனக்கு ரிலாக்ஸான தூக்கமும் இல்லை. அழகான ஒரு கடிதம் அது சோஷியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. உண்மைதான் லைஃப். பணம் பொய், பணம் தேவை, வாழ்க்கைக்கு தேவைன்னு அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். தேவையான அளவு நம்ம தருவான், யாரையும் கைவிட மாட்டாங்க. அல்லாஹ் தரக்கூடாது என்று முடிவெடுத்தவர்களுக்கு யாரும் கொடுக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் உங்களுடைய சர்க்கிள்லேயே பாருங்கள், உங்களோட படித்தவர்கள் ஊரில் சிலர் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பிச்சை எடுக்கிறவங்களாக கூட இருப்பாங்க. நீங்கள் இங்கே ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் உங்களோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் கூலி தொழில் செஞ்சுட்டு இருப்பார், நீங்கள் ஒரு கம்பெனியில் பெரிய ஒரு போஸ்ட்டில் இருப்பீங்க. இது அல்லாஹுடைய ஒரு செட்டப், இது உங்களுடைய திறமை கிடையாது. பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரைட், இந்த உலகம் ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹினால் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை, விளையாட்டாக படைக்கவில்லை. இந்த உலகத்தை, குறிப்பாக பூமியில் உள்ள அனைத்தையும் நமக்காக படைத்திருக்கிறான். பூமியில் உள்ள அனைத்தையும் நமக்காக படைத்தீங்க. ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக வேண்டி அவன் படைத்திருக்கிறான். இப்படி கேட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, வானத்தையும் பூமியையும் விளையாட்டாக படைக்கவில்லை, பூமியில் உள்ளவற்றை எல்லாம் உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன், உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை வீணாக நான் படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மீண்டும் என்னிடம் மீட்டப்பட மாட்டீர்கள் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு, இந்த கேள்வி வெரி ஸ்ட்ராங்கான கேள்வி. இது படைத்தவன் கேட்கிற கேள்வி. படைத்தவனை புரிந்தால்தான் இந்த கேள்வியின் அர்த்தமும் புரியும். படைத்தவனை ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் நம்புகிறவர்களுக்கு இந்த கேள்வி புரியவே புரியாது. அல்லாஹ் என்னை படைத்தவன், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், எனக்கு ரிஸ்கை தருபவன், எனக்கு ஆக்சிஜன் தருபவன், எனக்கு தண்ணீரை தருபவன், எனக்கு குழந்தையை தருபவன், அந்த அல்லாஹ் என்று யார் புரிந்திருக்கிறாரோ அவருக்கு இந்த கேள்வி அவருடைய உள்ளத்தை அப்படியே ஸ்ட்ராங்காக டச் பண்ணும். அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன், நம்மிடம் மீட்டப்பட மாட்டோம் என்ற சிந்தனையோடு நீங்கள் வாழ்கிறீர்களா? இல்லை, உங்களை மாற்றுங்கள், நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மிக கவனமாக வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இது சுயநலம். எல்லாரும் மௌத்தாகத்தான் வேண்டும், இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். கபரை நம்பியிருக்கிறோம், மஹ்ஷரை நம்பியிருக்கிறோம், சிராத்தை நம்பியிருக்கிறோம், நரகத்தை நம்பியிருக்கிறோம், சுவர்க்கத்தை நம்பியிருக்கிறோம். அல்லாஹ்வை நாளை சுவர்க்கத்தில் பார்க்க முடியும் என்கிற கொள்கையோடும் நாம் இருக்கிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில், குறிப்பாக ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் கவனமாக சரியாக வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.